ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் ஆகி சம்மர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இத்தனை நாளாக வந்து அவள் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தனால அவனால் எதையுமே என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து எக்ஸாம் ஹாலிடே விட்டனால எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்ட்டு கேட்டிருந்தா. ஸோ அதனால் அதான் பிரியாணிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் லாங் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா உண்மையாகவே பிரியாணி வந்து வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக சிக்கன் கிரேவி வேணும், அது இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்லேயும் அப்படி தானா? பிரியாணி செஞ்சால் கூட சைடிஷ்க்கு சிக்கன் கிரேவி சேர்த்து வச்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். இதோட ரெசிபி வந்து லாங் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.